Hey guys, welcome back to the channel. OnePlus soon ஒரு mid range smartphone launch பண்ண போறாங்க. So அதுவும் coming February 17th launch பண்றாங்க. So இது OnePlus Nord CE series ஓட ஒரு upgrade தான். So CE ன்றது core edition. Already OnePlusல Nord CE edition launch பண்ணிட்டு இருக்காங்க. So இப்போ அதோட second version launch பண்ண போறாங்க. இப்போ இந்த Nord CE 2 smartphone ஓட specs and features பத்தி தான் பார்க்க போறோம். And already launch பண்ண Nord CE க்கும் இதுக்குமான difference பார்க்கலாம். And difference பாத்தீங்கன்னா so ரொம்ப மேஜரா ஒண்ணுமே கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் நாட் சி என்ன ஒரு ஸ்பெக்ஸ் இருக்கோ ஸோ சிமிலராக அதே மாதிரி ஒரு சில ஸ்பெக்ஸ் தான் இருக்குது. எக்ஸப்ட் ப்ராசஸர் அண்டு மற்ற ஒரு பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இதோட ஸ்பெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் OnePlus Nord CE 2 ஸ்மார்ட் ஃபோன் ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ரியர் சைடில் கேமரா மாடியூல் கம்ப்ளீட்டாக சேஞ்சஸ் ஆகுது. அண்ட் இதில் 7.8 mm ஆஃப் திக்னஸில் அண்ட் 173 grams ஆஃப் ஓவரால் வெயிட்டில் கொண்டு வருவாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 2 கலர் வேரியண்ட்டில் கொண்டு வருவாங்க, கிரே மிரர் அண்ட் பகாமாஸ் ப்ளூ அப்படின்ட்டு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் வியூ ஆஸ் யூஷுவல் சேம் தான். 6.43 இன்ச்சுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வருது. அண்ட் இதில் 90 ஹெர்ட்ஸ்க்கு ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வருது. அண்ட் HDR10+ சப்போர்ட் இருக்கு. ப்ளஸ் இந்த டிஸ்பிளேல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் சப்போர்ட்டும் கொண்டு வராங்க. அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு இதில் கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் சப்போர்ட் வருது. அண்ட் இது ஒரு பஞ்சோல் ஸ்டைல் டிசைன் டிஸ்பிளே தான், ஒரு கார்னர் பஞ்சோல். அண்ட் அதில் ஆஸ் யூஷுவல் தான் OnePlusல எப்பவுமே கொண்டு வர அண்ட் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொண்டு வராங்க. அண்ட் ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 கேமராஸ். ஸோ இதுவும் OnePlus Nord CE ஸ்மார்ட் ஃபோனில் என்ன கான்ஃபிகரேஷன் இருந்தோ அதே ஸ்பெக்ஸ் தான். 64 மெகா பிக்சலுக்கு பிரைமரி கேமரா அண்ட் 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைடங்கள் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சார் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேமரா கான்ஃபிகரேஷன், டிஸ்பிளே இதெல்லாம் இதுதான். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராசஸர். ஸோ இங்கே தான் OnePlus Nord CE 2ல ஒரு சேஞ்சஸ் இருக்குது. இதில் மீடியாடெக்கோட Dimensity 900 5G ப்ராசஸர் கொண்டு வருவாங்க. ஸோ Dimensity 900 5G ப்ராசஸர் கொஞ்சம் நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் இதில் 8GB ஆஃப் ரேம் வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வரும். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டு கொண்டு வராங்க. அண்ட் அதில் 1TB ஸ்டோரேஜ் வரைக்கும் நீங்கள் SD கார்டு போட முடியும். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த OnePlus Nord CE சீரீஸில் ஸோ OnePlus ரெகுலராக கொண்டு வர அந்த அலர்ட் ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா இந்த CE சீரீஸில் வராது. பட் இதில் 3.5mm ஜாக் சப்போர்ட் வரும். ஸோ அதுதான் ஒரு விஷயம். பட் இன்னொரு நீங்கள் நார்மலாக Nord சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஸோ 3.5mm ஜாக் இருக்காது, பட் அலர்ட் ஸ்லைடர் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தில் நீங்கள் உங்களோட விஷ் எது, 3.5mm ஜாக் வேணுமா இல்லை அலர்ட் ஸ்லைடர் வேணுமா? ஸோ இந்த ரெண்டு ஒரு கான்செப்டில் உங்களோட விஷ் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 4500 mAh ஆஃப் பேட்டரி வித் 65 watts ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொண்டு வராங்க. அண்ட் நார்மல் 65 watts கிடையாது, 65 watts சூப்பர் வூக் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொண்டு வராங்க. ஸோ வாப் ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் இதுக்கப்புறம் நீங்கள் மறந்துட வேண்டியதான். ஏன்னா OnePlus ஓப்போவோட செட்டில் ஆயிட்டாங்க. இனிமேல் ஒன்னொன்னா ஓப்போட பிராண்டிங்கே பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்ரெடி ஏர்புக் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் OnePlus 10 Proல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சூன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் OS போயிட்டு யூனிஃபைட் OS அப்படின்னு ஒரு OS கொண்டு வருவாங்க ஃபிளாக்ஷிப் சீரீஸில். அண்ட் ஆஃப்டர் தட் அதே OS பார்த்தீங்கன்னா 1 by 1 எல்லா ரேஞ்ச் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் இதே OS பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ இதில் Android 11 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரும், ஆக்சிஜன் OS 11 வரும். அண்ட் இதில் 2 yearsக்கு மேஜர் Android அப்கிரேட் வரும். அண்ட் 3 yearsக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் கொண்டு வருவாங்க. இப்போ இந்த OnePlus Nord CE 2 5G ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ்லாம் இதுதான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் சிமிலராக OnePlus Nord CE மாதிரி தான். ஸோ ப்ராசஸர் சேஞ்சஸ் ஆகுது. அதில் Snapdragon 750G, இதில் MediaTek Dimensity 900 5G ப்ராசஸர். அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அதில் 30 watts, இதில் 65 watts சூப்பர் வூக் ஃபாஸ்ட் சார்ஜிங் வருது. ஸோ இது ரெண்டு தான் மேஜராக டிஃப்ரென்ஸ். அண்ட் மற்றபடி இது எல்லாமே சேம் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ OnePlus Nord CE அரௌண்ட் 25K ப்ரைஸ் பண்ணுறாங்க. இதே 8GB 128GB அதே ப்ரைஸ் செக்மெண்ட்டை லான்ச் பண்ணாங்கன்னா ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிட் ரேஞ்சில் ஒரு OnePlus ஸ்மார்ட் ஃபோன். ஸோ உங்களுக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்குது, டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாயிருக்கும். அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்பீட், ஸோ ஆக்சிஜன் OS இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குனால ப்ளஸ் 3.5mm ஜாக்கும் வருது. ஸோ ஒரு OnePlus ஃபேன்ஸ்க்கு 25Kக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். மேபி அந்த ப்ராசஸர் 65 watts இதெல்லாம் வச்சு ப்ரைஸ் ஸோ ஃபர்தராக 30K அப்படி கொண்டு போனாங்கன்னா அதுக்கு வேறு கன்சிடர் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் 30K ப்ரைஸ் செக்மெண்ட் உங்களோட தாட்ஸ் என்ன வேறு ஸ்மார்ட் ஃபோனுக்கு அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys.